சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இந்த ஓஎம்ஆர் ஷீட் நாளைக்கு கையில் உங்கள் கையில் இருக்கும். நாளை கழிச்சு யார் கையில் இருக்கும்னா டிஎன்பிசி கையில் இருக்கும். ஸோ ஜூன் 9 எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஓஎம்ஆர்ல எந்த தப்பு பண்ணிடவே கூடாதுங்கிற ஒரு மூணு தவறு இருக்கு. அந்த தவறை மட்டும் பண்ணிடக்கூடாதுங்கிற விஷயத்தையும் நான் ஓஎம்ஆர் ஷீட் ஃபுல் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த ஷீட்டில் உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ அதற்கு முன்னாடி நாளைக்கு காலையில் 2க்கு 3 செல் அலாரம் வச்சு நம்ம எப்பயுமே கரெக்டாக எந்திரிக்கிறவங்க தான் இருந்தாலும் கூட வீட்டில் சொல்லி வச்சிருங்க. 1க்கு 2 3 செல்லு வந்து அலாரம் வச்சு வெள்ளன எந்திரிச்சிருங்க. 5 to 6 மணிக்குள்ள எந்திரிச்சு எக்ஸாம் ஹால் உங்களுக்கு தூரத்தை வச்சு நீங்க கனெக்ட் பண்ணிக்காங்க. ரொம்ப நியர்பையா இருக்கா, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப வெள்ளனா எந்திரிச்சு போற மாதிரி இருக்கும். பஸ், எக்ஸாம் ஹாலு, அந்த இடம் எது, ஏன்னா ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க அந்த ஸ்கூல் பேர்லயே இன்னொரு ஸ்கூல் பேர் கூட இருக்கும். ஸோ அதனால நீங்க அது கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். இப்ப சரஸ்வதி வித்யாலயா அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அது பிராக்கெட்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா மெட்ரிகுலேஷன் போட்டிருப்பாங்க. தமிழ் மீடியம் ஸ்கூலும் இருக்கும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்கும், இது ஒரு பக்கம் இருக்கும். இல்லாட்டி காலேஜ் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஸ்கூலா இருக்கும், அது காலேஜா இருக்கும். அதனால அந்த சென்டரோட பியூர் அட்ரஸை கரெக்டா பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னைக்கே பார்த்துருங்க. ஹால் டிக்கெட்டை 2 காப்பி பிரிண்ட் அவுட் போட்டுக்காங்க. அது கலர்ல போட்டாலும் சரி, பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டாலும் சரி. போட்டோ தெளிவா இருக்கா, உங்களுடைய டீட்டெயில்ஸ், அந்த QR கோடு எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அது போட்டோ, அந்த QR கோடு, உங்க டீட்டெயில்ஸ், அந்த பார் கோடோட இருக்கிற டீட்டெயில்ஸ் கரெக்டா இருந்தாலே போதும். ஹால் டிக்கெட்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக்காவே பிரிண்ட் அவுட் போட்டிருந்தாலும் சரிதான், இல்லை சிங்கிள் பேஜா பிரிண்ட் அவுட் போட்டிருந்தாலும் சரிதான். ஹால் டிக்கெட் 2 காப்பி நீங்க போட்டுக்காங்க. ஒரிஜினல் ப்ரூஃபை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஆதார், பேன் அப்படின்னு பாஸ்போர்ட்டு அண்டு ஓட்டர் ஐடி, லைசன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்க மெயினா ஆதார் வந்து வச்சுக்காங்க. அதுதான் உங்களுக்கு, ஏன்னா நம்ம டிஎன்பிசியில் ஆதாருங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக ஈஸியாக எல்லாருக்கும் வெரிஃபை பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ ஆதாரில் ஃபோட்டோ இருக்கும், அட்ரஸ் இருக்கும், பேர் எல்லாமே கிளீனாக இருக்கும். ஸோ ஆதாரில் கரெக்ஷன் இருக்கு சார், அது கிடையாது, ஐடி ப்ரூஃப் தான். அதனால எனக்கு ஆதாரில் டிஎன்பிசியில் ஒரு அட்ரஸ் கொடுத்தேன், ஆதாரில் ஒரு அட்ரஸ் இருக்கு அப்படிலாம் அங்கே கிடையாது. ஜஸ்ட் ஆதார் ஒரு ப்ரூஃப் தான். ஆதார் ஒரிஜினல் வச்சுக்காங்க அல்லது ஜெராக்ஸ் வச்சுக்காங்கன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நம்ம 2ஐயும் வச்சுக்கணும். ஹால் டிக்கெட் 2 வச்சுக்கணும். அதே மாதிரி ஆதார் அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெராக்ஸ், ஒரிஜினலும் சரி ஜெராக்ஸும் வச்சுக்காங்க. நாளைக்கு காலைல போய் எடுத்துக்கலாம்னு நினைக்காதீங்க. எல்லா கடையும் 10 மணிக்கு தான் திறக்கும். நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு அங்க 8 மணிக்கெல்லாம் உள்ள போய் ஆகணும். 8 மணிக்கெல்லாம் நீங்க போய் ஆகணும். அவங்க சொல்ற டைம் சொல்லுவாங்க 8:30 மணிக்கு உள்ள வருகை தரும் நேரம், லாஸ்டா 9 மணிக்கு கேட் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. 9:30 மணிக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. பட் நம்ம என்னன்னா, நம்ம 8 மணிக்கு அங்க ஸ்பாட்ல இருக்கணும். இன்னும் 7:30 மணிக்கு ஸ்பாட்ல இருக்கிறது ரொம்ப நல்லதான், ரொம்ப நல்லதான். ஆனா போயிட்டு அந்த வெயில்ல போய் நிக்க கூடாது. ஓரமா போயிட்டு அங்கிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ்களை பார்த்து பேசுறப்பல இருக்கக்கூடாது. அங்கனுக்குள்ள இருக்கும்ல, உள்ள அலோவ் பண்ணாம இருக்காங்களா, கேட் க்ளோஸ் ஆயிருக்கா, பக்கத்துல ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தடியில போய் பேசாம ரிலாக்ஸா உட்காந்துருங்க. நின்றுகிட்டே இருக்காதீங்க, நின்று டயர்ட் ஆகாதீங்க, ஓரமா போய் உட்காந்துருங்க. ரைட்டா? நாளைக்கு இந்த கோயிலுக்கு போறேன் அங்க போறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணாங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற தாய் தந்தையை விட உலகத்துல மிகப்பெரிய கோயில் ஆயிர போகுது. ஸோ அவங்க காலில் கண்டிப்பா விழுந்துட்டு போங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா பழகிருப்போம் அப்பா அம்மாட்ட, அதனால கொஞ்சம் சங்கடப்படுவோம், அப்படி இப்படிலாம் கிடையாது. நாளைக்கு கண்டிப்பா அவங்க காலில் விழுந்துட்டு போங்க. நம்மளை கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது ஒரே தெய்வம் அவங்க தான். ஸோ காலில் விழுந்து அவங்ககிட்ட ப்ரே பண்ணிட்டு போங்க. வெளியூர்ல இருக்கேன் சார் நான், எங்க அப்பா அம்மா அவங்க ஊர்ல இருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஃபோன் காலில் ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிளெஸிங்ஸ் வாங்கிக்காங்க. பிடிக்காதவங்களும் நாளைக்கு சந்திச்சிடாங்க. எப்பா இவனா அப்படின்னு சொல்லி கடந்து போய்கிட்டே இருங்க. ரைட்டா? வேற எதையும் நெகட்டிவ் தாட்டே உங்க காலில் இருக்கக்கூடாது. ஃபோன் கால் காலில் யார்கிட்டையும் கான்டெக்ட் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு போயிட்டாங்களா போலையா, அந்த கமிட்மெண்ட்ல எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போவோமா, ஆட்டோ பிடிச்சி போவோமா, அந்த பைக்ல எதிர்பார்த்து போறோம் அப்படிலாம் கிடையாது. நாளைக்கு ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ், வேலைக்கு போறது நீங்க தான். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து தனியா போறதுக்கான பாருங்க ஓவர் ப்ரெஷரை ஏத்துக்கிறாங்க. எக்ஸாம் ஹாலில் என்னன்னா இந்த மூளை என்ன செய்யும் பாவம், ஏகப்பட்ட விஷயத்த மைண்ட்ல ஏற்றி வச்சிருக்கோம். அதை பிரசன்டேஷன் பண்ண நேரத்துல இவ்வளவு ப்ரெஷர் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம காலையில வந்து தண்ணி, உணவு இல்லைன்னா கண்டிப்பா மூளை செயல்படாது. நீங்க எப்ப அது தெரியும்னா மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது தெரியும். ஸோ எக்ஸாம் ஹால்ல அது உள்ள நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது முன்னாடி சொல்லிடுறேன். கண்டிப்பா காலையில நீங்க கண்டிப்பான முறையில் ஆயில் ஃபுட்டு இல்லாம ஒரு இட்லியோ பொங்கல் சாப்பிட்டு போயிடாங்க, தூக்கம் வந்துடும். 2 இட்லியை மட்டும் சாப்பிட்டு போங்க. ஏன் சார் இப்போ சொல்றீங்க அப்படின்னா, எக்ஸாம் ஹால்ல நமக்கு வந்து டயர்ட் ஆகக்கூடாது. ரைட்டா? உங்களுக்கு நல்ல சுறுசுறுப்பா இருக்கணும், மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னா சாப்பிடாம போயிட்டா ரொம்ப டல் ஆயிருவீங்க. ரைட்டா? ஒரு சில நேரங்களில் எக்ஸாம் ஹால்ல வாட்டர் கேன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கினாலும் அந்த கவரை பிச்சு எரிஞ்சிருங்க. பியூர், இப்ப நீட்டுக்கு பாத்தீங்கன்னா பியூர் வாட்டர் கேனா ஒன்று வச்சுக்காங்க. அலோவ் பண்ணா பக்கத்துல வச்சுக்காங்க, அலோவ் பண்ணா வெளியே போட்டு வந்துருங்க, அவ்வளவுதான். பட் வாட்டர் கேனோடய கையில போங்க. புரியும் உங்களுக்கு? வீட்டுல இருக்கிற வாட்டர் கேன், இந்த கலர் வாட்டர் கேன் அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்காங்க. வாட்டர் பாட்டில்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்காங்க பியூர் கண்ணாடி மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா உள்ள ஒண்ணு இருக்காது, ஸ்டிக்கர் எதுவுமே இல்லாம அந்த மாதிரி வாட்டர் கேன் வச்சுக்காங்க. கண்டிப்பா அலோவ் பண்ணாங்கன்னா வச்சுக்காங்க. இல்லப்பான்னா அங்க விவாதம் பண்ணாதீங்க, ரொம்ப பேசாதீங்க.
தூக்கி வெளியே போட்டு பேசாம உட்காந்துக்காங்க. தண்ணி வேணா அங்கே பக்கத்துல வச்சிருப்பாங்க, குடிச்சுக்கலாம். புரியுது உங்களுக்கு? ரெஸ்ட் ரூம்லாம் காலையிலே போயிருங்க. இடையில 3 மணி நேரங்கனால ரெஸ்ட் ரூம் கண்டிப்பா இடையில அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட விவாதம் பண்றதும் வேஸ்ட் தான். ரைட்டாப்பா? ஸோ இதெல்லாம் எக்ஸாம் ஹாலுக்கு சாப்பிட்டு மட்டும் போயிருங்க எக்ஸாம் ஹாலுக்கு. அங்க போனா ரிலாக்ஸேஷனா அமைதியா உட்காருங்க. யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாங்க, அந்த கொஸ்டின் வரப்போதா இந்த கொஸ்டின் வரப்போதா அப்படின்னு ஒரு டீமே இருக்கும். இந்த கொலை போடுற டீம், இந்த சிரிச்சுக்கிட்டே இருக்கிற டீம், காமெடி பண்ற டீம், எப்ப பார்த்தாலும் சீரியஸா காலங்கத்தால படிக்கிறவங்கள பார்த்து நம்ம இதாயிடக்கூடாது. அங்க போய் கண்டிப்பான முறையில் நீங்க மொபைல் போன் எடுத்துட்டு போகவே கூடாது. வைக்கிறதுக்கு இடம் தேடுறது அதெல்லாம் செய்யவே கூடாது. எக்ஸாம் எல்லாம் நாங்க பாக்குறோம்ல, மொபைல் போனை எங்க கொண்டு போய் வைக்கிறதுன்னு தேடுறதே ஒரு இதா இருக்கும். எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசர் அதெல்லாம் இருக்கவே கூடாது. மொபைல் போன்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. ஹால் டிக்கெட் இருந்தா போதும். கண்டிப்பா மொபைல் போன் இல்லாத காலத்துல மனுஷன் வாழவே இல்லையா? தைரியமா போவோம், அவ்வளவுதான். வீட்டுல போய் யாராவது வர்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் வராங்கன்னா கொடுத்துட்டு போறது ரைட்டு. யாருமே இல்லைன்னா கூட தைரியமா போங்க. மொபைல் போனே தேவையில்ல, கையில காசு இருந்தா போதும். அளவா வச்சுக்காங்க, அமௌண்ட் வந்து அளவா வச்சுக்காங்க. உள்ள எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அழகா பஸ் ஏறி வீட்டுல வந்து மொபைல் எடுத்துக்காங்க. உடனே வந்து மொபைல் பார்க்கணும்னு ஒண்ணும் இல்ல. காலங்காத்தால மொபைல் இருந்துச்சுன்னா அதுல போய் காலங்காத்தால வீடியோ பாக்குறோம், அது பாக்குறோம், எதுவுமே இருக்கக்கூடாது. ஃப்ரெஷ் மைண்டடா ஒரு புத்தர் மாதிரி அப்படியே அமைதியான மனநிலையோட அழகா போகணும். ஏன்னா பிரசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இவ்வளவு சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? ஸோ அண்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே ரிலாக்ஸேஷனா யாரையும் திரும்ப ரிலாக்ஸா உட்காருங்க, ரிலாக்ஸா இருங்க, ஜாலியா இருங்க. ரைட்டா? நம்ம படிச்ச கொஸ்டின் தான் வரப்போகுது, பதட்டம் அடையாதீங்க. அதாவது பிளட் ப்ரெஷர்னு சொல்றோம்ல, ரத்த அழுத்தம் சொல்றோம்ல, அது ப்ரெஷர் கூடவே கூடாது. உங்களுக்கு ரிலாக்ஸா உட்காருங்க, வர்றதை பார்த்துக்குருவோம். எந்த வந்தாலும் அடிப்போம். ஆப்ஷன் தெரியலனாலும் கரெக்டா அடிக்கிறேன் அந்த வட்டம். இப்ப லாப நட்ட சதவீதம் பார்க்கும்போது லாப நட்டத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அடக்க விலை விற்ற விலை நிறைய ஃபார்முலா இருக்கும். நம்ம அதை ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணியா போடுவோம். டக்குன்னு என்ன பண்ணுவோம், பார்த்தாலே தெரிஞ்சிடும். டக்குன்னு ரைட்டு லாபமா நட்டமா, ரைட் லட்டம் அப்படின்னு சொல்லி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அடிக்கிறது இல்லையா? அப்ப அதை நம்ம அந்த ஸ்பாட்லயே அடிக்கிறது இல்லையா அந்த கணக்கை? ஸோ அவ்வளவுதான். அப்படிங்கிறப்ப நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரப்போகுது. தமிழ்ல இலக்கியமா படிச்சுக்கிட்டே இருப்பீங்க, அங்க என்ன இலக்கியம் மட்டுமா வரப்போகுது? உரைநடை நம்மளை நல்லா காப்பாற்றும், இலக்கணம் நல்லா காப்பாற்றும். இலக்கியத்துல நம்ம ஷார்ட்கட் அவ்வளவு நடத்திருக்கோம். நீங்களும் படிச்சிருப்பீங்க, நல்லாவே படிச்சிருப்பீங்க. மிஞ்சி போனா அங்க 30 கொஸ்டின் இலக்கியம் சார்ந்து வரும்போது 30மே பாடல் வரியா கேட்க போறாங்க கிடையாதுல. ஒரு 10 பாடல் வரி கொண்டது இருக்கும், மிச்சதெல்லாம் புலவர்கள் சம்பந்தமா பாடல் வரி, அடிகள், இயற்பெயர் அந்த மாதிரி தானே இருக்க போகுது. அதனால அந்த பயமும் நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ரைட்டா? உரைநடைகளை பொறுத்த அளவுக்கு அறிஞர் அண்ணா, பெரியார் கலந்து இவங்கள தான் கேட்க போறாங்க. ஸோ அப்ப ரிலாக்ஸேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் ஹால்ல கொஸ்டின் பேப்பரை பொறுத்த அளவுக்கு ஓஎம்ஆர் 9 மணிக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க காலையில் லேட்டா போய் ஓஎம்ஆர் லேட்டா வாங்கி லேட்டா ஃபுல் பண்ணாதீங்க. ரைட்டா? ஓஎம்ஆர் சீட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பேக் சைடு ஒரு சைன் இருக்கும், ஃப்ரண்ட் சைடு ஒரு சைன் இருக்கும். ரைட்டா? அதை மறந்துடாம பேக் சைடும் போட்டுருங்க. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு பார்த்து போடுற சைன் பேக் சைடு. இதுல ஃப்ரண்ட் சைட்லயும் ஒரு சைன் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எக்ஸாம் முடிச்ச பின்னாடி போட வேண்டிய சைன் தான் இந்த சைன். ரைட்டா? லெஃப்ட் கையில ரேகை வைங்க. அண்ட் வந்து வினாத்தாள் இருக்கு பாத்தீங்களா? கொஸ்டின் பேப்பர் வாங்கணும்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா பிரிண்டிங் இடையில வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கும், லாஸ்ட்ல 2-3 பக்கம் பிரிண்டிங் இல்லாம இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உடனே நம்ம மாத்த வேண்டியது இருக்கு. நீங்க அதனாலதான் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுக்கான காரணமே. எக்ஸாம் எல்லாம் கேட்டுருங்க, ஹால் டிக்கெட்லயே போட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பரை 15 நிமிஷம் முன்னாடி கொடுக்கணும்னு சொல்லியே கேட்டுருங்க. யாராவது ஒருத்தர் கேட்பாங்கன்னு இப்படி பாக்குறத விட, மேடம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க மேடம், செக் பண்ணணும்னு கேட்டுருங்க. புரியும்? ஒன்றும் தவறு கிடையாது. கேட்டு வாங்கி நீங்க செக் பண்றது எப்படின்னா, டக்குன்னு எல்லா பக்கமும் செக் பண்ணிருங்க. லாஸ்ட் ஒரு 10 பக்கம் பிரிண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால இல்லை, எப்பயுமே செக் பண்றது ஓகே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா பக்கம் செக் பண்ணிட்டு அப்புறம் கொஸ்டின் புக்லெட் நம்பரை அப்புறம் உள்ள வந்து என்ட்ரி பண்ணுங்க. அவசரப்பட்டு என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா கொஸ்டின் புக்லெட் மாற்ற முடியாது. ஸோ அது ரொம்ப கவனமா இருக்கணும். ரைட்டாப்பா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர்ல பொறுத்தளவுக்கு இந்த டோட்டல் பண்ணி போடுறது நான் லாஸ்டா சொல்றேன். எக்ஸாம் ஹால்ல தமிழ் தான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க. அதிகபட்சமா 1.25 மணி நேரம் to 1.5 மணி நேரம் கண்டிப்பான முறையில் எடுத்துக்காங்க. அதுக்கு மேல நீங்க டைம் எடுக்கிறீங்கன்னா ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ கிளாக், ரைட்டா, வாட்ச், முள்ளு வாட்ச் மட்டும் எடுத்துட்டு போங்க. டிஜிட்டல் வாட்சும் எந்த வாட்சும் போட்டு போகாதீங்க. அதே மாதிரி இதோட மோதிரம் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மோதிரம் சில பேர் கோல்டு மோதிரம் தெரியாம போட்டு போய் அதை வெளியே எங்க வைக்கணும் ஏது வைக்கணும் அலைஞ்சிட்டு இருக்க கூடாது. ஸோ அதனாலதான் மோதிரம் எதுவும் போட்டு போறாங்க. எக்ஸாம் ஹால்ல 9 மணிக்கு கேட் க்ளோஸ் பண்றாங்கன்னா நம்ம 8:30 மணிக்கே ஹால் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க. 8:30 மணிக்கே ஹால் வந்து பாத்துக்கணும். ரொம்ப கூட்டமா இருப்பாங்க. நம்ம நம்பரை வந்து நீங்க செக் பண்ணிக்காங்க, பாத்துக்காங்க. உங்களுடைய பதிவெண் இருக்கு பாத்தீங்களா, அப்ளிகேஷன் நம்பர் அங்க ஒட்டி இருக்காது, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் அங்க ஒட்டி இருக்கும். அந்த பதிவெண்ல லாஸ்ட் டிஜிட் பார்த்து தூரமா இருந்து பார்த்தாலே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம் ஹால கரெக்டா கணிச்சிட்டு இந்த ஹால் தான் அப்படின்னா அங்க இருக்கிற சுத்தி இருக்கிறவங்க யாராவது இருப்பாங்க, அவங்ககிட்ட டக்குன்னு கேட்டு போங்க. நீங்களா போய் தேடாதீங்க. 5 போட்டிருக்கு 6 போட்டிருக்குன்னா அப்படி போய் நீங்களா தேடாதீங்க. இது இந்த ஹால், இப்ப பாரதியார் ஹால் 32 அப்படின்னா பாரதியார் பில்டிங்னா இந்த பில்டிங், பாரதியாசன் பில்டிங்னா இந்த பில்டிங் இருக்கும். அப்ப கேட்டா இந்த பக்கம் போகும்பா மேல செகண்ட் ஃப்ளோர்னா டக்குன்னு செகண்ட் ஃப்ளோர்ல போயிடலாம்.
அங்கே போய் நம்ம ஈஸியா செக் பண்ணிக்கலாம். செக் பண்ண பின்னாடியும் உங்க டேபிள்ல கரெக்டா இருக்கான்னு பாத்துக்காங்க. உங்க டேபிள்ல அந்த நம்பர் கரெக்டா இருக்கான்னு பார்த்து உட்காருங்க. உட்கார்ந்த பின்னாடி அங்கிட்டு இங்கிட்டு மாற முடியாது. ரைட்டா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸாம் ஹால் கண்டுபிடிச்சு கரெக்டா போறதான். நீங்க வந்து நிதானமா போனோம்னா இதெல்லாம் ஒரு ஸ்மூத் மூவ்மெண்ட். புரியுதா உங்களுக்கு? எக்ஸாம் ஹால்ல தமிழை நீங்க அட்டன் பண்ணும்போது கண்டிப்பா 4 ஆப்ஷன்ல தெரிஞ்சத ஒரு விஷயம் தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க படிச்ச ஒரு விஷயம் தான் இருக்கும். கொஸ்டின் தெரிஞ்சதா அட்டன் பண்றீங்கல்ல, தெரிஞ்சதா அட்டன் பண்ணி 80 85 அடிச்சிருங்க. ஒரு 15 கொஸ்டின் குழப்பம். அந்த 15 கொஸ்டினை ரீபேக் அடிச்சு போங்க. கரெக்டா எந்தெந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டோமோ நமக்கு தெரியும். அப்ப பாரதியார் சார்ந்து இவ்வளவு வந்துருச்சு, பாரதியாசன் சார்ந்து ஒன்னையும் காணமே, என்ன முடியரசன் சார்ந்து எதுவுமே இல்லையே, அப்ப முடியரசன். அந்த மாதிரி கெஸ்ஸிங் மைண்ட்லயும் போடலாம். ஏதாவது தெரியாத கொஸ்டின் இருந்தா மேக்சிமம் எல்லா கொஸ்டினும் நமக்கு தெரியும். எல்லா கொஸ்டினுமே தெரியும். ரைட்டா? சித்தர் பாடல் படிச்சுட்டு போங்க, மூலிகை சார்ந்து படிச்சுட்டு போங்க. அதெல்லாம் பிக்ஸ்டு கொஸ்டின். சித்தர்ல இருந்து ஒரு கொஸ்டின், மூலிகையில இருந்து ஒரு கொஸ்டின்லாம் பிக்ஸ்டு கொஸ்டின். இப்ப 8 தொகை 10 பாட்டு எவ்வளவு ஸ்ட்ராங்கா படிச்சு போறோமோ அதே மாதிரி பிக்ஸ்டு கொஸ்டின் தான். புரியுதா உங்களுக்கு? சோ அப்ப எக்ஸாம் ஹால்ல வந்து 1.25 மணி நேரம் முடிச்சிட்டீங்க. தமிழை வந்து முழுக்க முழுக்க நீங்க 100க்கு 100 போட்டீங்கன்னா அந்த நிமிஷமே உங்களுடைய வெற்றி உறுதியாயிரும். எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது நீங்க ஒரே ஒரு விஷயம் தான் பிக்ஸ் பண்ணி போனோம். தமிழ் மேக்ஸ் தப்பே பண்ணிடக்கூடாதா, எதுவுமே தப்பு பண்ணக்கூடாதான். மெயினா தமிழ் மேக்ஸ் அடிச்சு தூக்கிடணுங்கிற ஒரு எண்ண வைராக்கியம் இருக்கணும். இப்ப இருந்தே இருக்கணும். புரியுது உங்களுக்கு? ஏன்னா தமிழ் மேக்ஸும் நீங்க 100 + 125ல மொத்தம் சேர்த்து 120 எடுத்துட்டீங்கன்னா நம்ம அங்க மினிமமே 50 எடுத்துருவோம். 75ல 50 எடுத்துட்டா 175 வந்துருது. சிம்பிளாவே வந்துருது. ஸோ அங்க சோசியல் சயின்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு கொஸ்டின் பாக்குறீங்க, ஒரு மன்னர் பாக்குறீங்கன்னா அந்த மன்னரை பார்த்தோன்னா உடனே ஆன்சர் உடனே மார்க் பண்ணிடுறாங்க. ஒரு செகண்ட் ஸ்ட்ராங்லி தெரிஞ்சா அடிச்சிடலாம். ஸ்ட்ராங்லி எனக்கு இது தெரியும், ராஜேந்திர சோழன் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான், ஸ்ட்ராங்லி தெரிஞ்சா டக்குன்னு அடிக்கிறது வேற. ரைட்டா? மும்முடி சோழன், ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஸ்ட்ராங்லி தெரிஞ்சா உடனே அடிச்சிருவான். பட் இங்க ஸ்ட்ராங்லி தெரியல, ஒரு சின்ன குழப்பம் வருதுன்னா ஒரு செகண்ட் யோசிங்க. ஒரு கொஸ்டின் 40 செகண்ட் இருக்குங்கிறாங்கல்ல, 40 செகண்ட் முழுமையா கூட பயன்படுத்துங்க. சயின்ஸ்ல ஒரு பெரிய கொஸ்டின் இருக்கும், ரொம்ப நேரம் பயன்படுத்தாதீங்க. அதுக்கு அங்க ஒரு மேக்ஸை உறுதியா செஞ்சிடலாம். நீங்க சயின்ஸுக்கு நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பெரிய ஒரு கெமிஸ்ட்ரி ஃபார்முலா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நிறைய பார்த்து அதை கெஸ்ஸிங் பண்றதை விட அங்க மேக்ஸ்ல ஒரு சம் 2 சம் செஞ்சிடலாம். 2 சம் செஞ்சிடலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ தமிழை பொறுத்தவரைக்கும் 100 கொஸ்டினும் ஜிகே அட்டன் பண்ணும்போது கலந்து வருதுல, சோசியல் சயின்ஸ் கலந்து வரும். நீங்க ஸ்ட்ராங்லி அட்டன் பண்ணுங்க. தெரியலன்னா பெண்டிங் போடுங்க. போட்டு ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சுறாங்கப்பா, ஒன்னே ஒண்ணு செஞ்சுறாங்க. முதல்ல நான் கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்ணிக்கிறேன், அப்புறம் ஓஎம்ஆருக்கு போய்க்கிறேன். அப்படி ஒரு முட்டாள்தனத்தை மட்டும் செஞ்சுறாங்க. இது உங்களுக்கு பயங்கரமான நேரம் வேஸ்ட் ஆயிரும். கொஸ்டின் பேப்பர்ல மட்டும் தான் மார்க் பண்ணி முடிச்சிருப்பீங்க, கடைசியில நேரம் இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்ப சேமா ஆன்சர் அடிச்சிருவீங்க. 1ஆம் நம்பர்ல நீங்க அடிக்கும் போது 1க்கு A அடிக்கும் போது அடுத்து 2ஆம் நம்பருக்கு B அடிக்கும் போது வேற எதுவும் அட்டன் பண்ணிருக்கோமா, தெரியாம அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஒரு லைனுக்கு 1 தான் மார்க் பண்ணணும். அதை மறந்துடவே கூடாது. ரைட்டா? அவசரப்பட்டு 2 மார்க் பண்ணிடவே கூடாது. அந்த அட்டன் பண்ணும்போது அவ்வளோ ஒரு அந்த கவனம் எடுக்கணுங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படிங்கிற போது 1.25 மணி நேரத்துல தமிழ் முடிச்சுட்டு 1.5 மணி நேரத்துக்குள்ள தமிழ் முடிச்சிட்டீங்கன்னா 1.25 மணி நேரத்துல தமிழ் முடிச்சா அங்க மேக்ஸ் சிறப்பா செய்யலாம். 1.5 மணி நேரத்துல தமிழ் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஸ்பீடை ஏத்திக்கணும். நீங்க ஜிகேல கொஞ்சம் ஸ்பீடை ஏத்திக்கணும். ஸ்ட்ராங்லி தெரிஞ்ச கொஸ்டினை ஸ்ட்ராங்லி அடிங்கவே, அதுவே 170 வந்துடும் உங்களுக்கு. குழப்பம் இல்லாம, அதாவது எக்ஸாம் ஹால்ல நம்ம எந்த கொஸ்டினை தப்பு பண்றோம்னு பார்த்தா தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணாம வந்தாலே பாஸ்ன்னுவாங்க. தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணிடுறாங்க. ஸ்ட்ராங்லி அடிக்கணும். ரைட்டா? தெரியாத கொஸ்டினையும் நம்மளால சரியா அடிக்க முடியும். 4 ஆப்ஷனுக்குள்ள இருக்கு. இப்போ வயதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப முத்துகணேசனுக்கு 40 வயது, என் மகனுக்கு 42 வயது, என் மகனுக்கு 12 வயதுன்னு வச்சுக்கோங்க. 4 வருடம் கழித்து முத்துகணேசனுடைய வயது என்னன்னா 4 வருடம் கழித்து 40 வயசு இருக்கு, 4 வயசு 44 வயசு தானே. அப்ப அவனுக்கு 12ங்கிறது 16 வயசு ஆயிரும்ல. அவ்வளவுதான். அந்த 2 வயதை எடுத்தோம்னா அப்ப கீழே ஆப்ஷன் இருக்கும். அப்ப அந்த வயது அப்படியே அந்த மைண்ட் தான், அந்த மைண்ட் தான். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஸ்பாட்லயே அடிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் விஷயம். ரைட்டா? ஸோ மோர் தென் மேக்ஸிமம் எல்லா தவறும் சொல்லிட்டேன். இந்த கிரிக்கெட் மேட்சுக்கு போகும்போது பயங்கரமான ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருப்போம். பயங்கரமான ப்ராக்டிஸ் பண்ணாலும் களத்துல எதிர வர பந்தை கரெக்டா எதிர்கொண்டா ஜெயிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. என்னதான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாலும் எதிரே வர பந்து ஸ்பின்னா, ஸ்பீடா, ஸ்லோவா அப்படின்னு சொல்லி பார்ப்போம்ல. ஸோ அது அந்த இது தெரிஞ்சா நம்ம கரெக்டா பேட்டிங் பண்ணி அடிச்சிடலாம். ஸோ நமக்கு இப்போ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம்னா, அது ஸ்லோவா வந்தாலும் சொல்லல, ஸ்பீடா வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையோட போனா மட்டும்தான் அதை ஈஸியாக எதிர்கொள்ள முடியும். ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடி சுத்தினா 6 போறது இல்லையா, அதே மாதிரிதான். ஏதாவது ஒரு கொஸ்டின் சயின்ஸ் இருக்கா, கண்டிப்பா தெரியல, ஆனா இந்த ஆப்ஷன் நான் பார்த்த மாதிரி இருக்கு, அதான் 6ன்னு அடிச்சிடலாம். கண்டிப்பா நீங்க ஆன்சர் கீழ் செக் பண்ணி பாருங்க. அடப்பாவிகளா, ஸ்ட்ராங்லி அடிச்ச கொஸ்டின் நீங்க கரெக்டா அடிச்ச கொஸ்டினே உங்களுக்கு 170 இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு 10 கொஸ்டின் நீங்க கெஸ்ஸிங்ல போட்டது உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். எப்பா என்னடா அது பயங்கரம்டா, நம்மளாடா அப்படின்னு நமக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும்.
பட் நம்ம தெரியாத கொஸ்டினை சரியா அடிச்சு தெரிஞ்ச கொஸ்டினை தப்பா அடிச்சோம்னா அதுதான் அங்க தப்பாகும். புரியுதா உங்களுக்கு? சோசியல் சயின்ஸை பொறுத்தளவுக்கு கான்ஸ்டியூஷன் ஃபுல் மார்க் எடுக்க முடியும், ஐஎன்எம் ஃபுல் மார்க் எடுப்பீங்க, ஆன்சர் ஃபுல் மார்க் எடுப்பீங்க, ஜியாகிரபில ஒரு கொஸ்டின் தப்பு பண்ண மாட்டீங்க. நீங்க ஸ்ட்ராங்லி போங்க. எப்படின்னா, எப்படி சார் இவ்வளவு தூரம் சொல்றீங்கன்னா, நீங்க படிச்சிருக்கீங்க, படிச்சது என்னைக்கு வீண் போகாது. நல்லா கேட்டுக்காங்க. ஃபுல்லோடையும் இந்த 2-3 நாள் ஏத்தனால வேணா மண்டை கேரா இருக்கும். அங்க போனோன்னா யாவும் வந்துடும். அங்க போனோன்னா எந்த பேச்சு, எவ்வளவு நோட்ஸ் எடுத்தீங்க, என்ன செஞ்சீங்க, ஏது செஞ்சீங்க, எல்லாமே யாவும் வந்துடும். ராஜ மன்னார் குழு அப்படின்னு பார்த்தா ராஜா மன்னார் 69 1969 டக்குன்னு மைண்ட்ல வந்துடும். அது மறக்கவே மறக்காத ஒரு விஷயம் ஆயிரும். டக்குன்னு பார்த்தோம் ராஜ மன்னார் ரைட்ரா அப்படிங்கிற மாதிரி. புரியுதா உங்களுக்கு? சோ அங்க பார்த்தோன்னே தெரியும் உங்களுக்கு, எல்லாமே உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? அதனால நீங்க பயப்படாம மட்டும் போங்க. ரிலாக்ஸா ஒவ்வொரு கொஸ்டின் அடிச்சு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் 170 அடிப்பீங்க, தெரியாத கொஸ்டினையும் 10 சேர்த்து அடிப்பீங்க, 180க்கு மேல எடுப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். அண்டு இந்த மாதிரி எக்ஸாம் இன்னொரு ஒரு பெரிய தப்பை செஞ்சுறாங்க. என்னன்னா இடையில மேக்ஸ் வரும், அந்த மேக்ஸ் ஸ்ட்ராங்கா தெரியுதுன்னா இடையில செய்யலாம், தப்பு இல்லை. தெரியலையா, லாஸ்ட்ல ஒரே தான் மேக்ஸ் செஞ்சுக்காங்க. லாஸ்ட் 30 மினிட்ஸ் மேக்ஸுக்கு ஒதுக்கியே ஆகணும். லாஸ்ட் 30 மினிட்ஸ் கம்ப்ளீட்டா மேக்ஸ்க்குன்னு ஒதுக்கணும். அப்படின்னா 30 நிமிஷத்துல அந்த 25 கணக்கையும் சிறப்பா செய்ய முடியும். கணக்குங்கிறது ஒரு அற்புதமான கொஸ்டின். கணக்கும் தமிழ் ஒண்ணுங்க, கணக்கு தமிழ் ஒண்ணு, 2 கண்ணு மாதிரி சூப்பரா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணு பாருங்க, சூப்பரா சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. ஜிகே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதானா, ஜிகே நல்லாவே, ஜிகேல எப்படி தெரியுமாங்க, இதுக்கு இதுதான் ஆன்சர் வந்தே ஆகணும் தான். இப்ப சோழர்கள் கேட்கறாங்கன்னா அங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனா தான் இருக்கும் அதிகபட்சமா, அது வந்தே ஆகணுங்கிற மாதிரி தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அது வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிங்கிற போது ஜிகே பயங்கரமா சப்போர்ட் பண்ணிடும் உங்களுக்கு. ஓகேப்பா? அதே மாதிரி 5ஆண்டு திட்டம், இப்ப இன்னைக்கு போகும்போது ஆர்டிக்கல், 5ஆண்டு திட்டம், அதுக்கப்புறம் பாடல் வரிக்கான முக்கியமான அடிகள், அதெல்லாம் ஒரு முறை பார்த்துக்கிட்டீங்கன்னா அதெல்லாம் குழப்பக்கூடிய ஒரு விஷயம் தான். அதே மாதிரி எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளைக்கும் வீரமாமுனிவருக்கும் குழப்பிக்கிறாங்க. இஸ்லாம் கிறிஸ்டின் சார்ந்த 2 தான், தேம்பாவணியும் ரச்சனை யாத்திரிகம். தேம்பாவணி யாருக்காக, ரச்சனை யாத்திரிகம் யாருக்காக? இவர் இயேசுக்காக, அவர் வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்புக்காக. அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், டிஃபரன்ஷியேட் தெரிஞ்சுக்கணும். சீரா புராணம் நல்லா தெரிஞ்சுப்போங்க. இது சார்ந்து எப்பயுமே பிக்ஸ்டு கொஸ்டின் இல்லையா? சித்தர், சீரா புராணம், இயேசு காவியம், இதெல்லாம் பிக்ஸ்டு கொஸ்டின். ராவண காவியம் ஒரே ஒண்ணுதான் இருக்கு, அதை பத்தி ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில புலவர்கள் பிக்ஸ்டு, இவங்க தான், வேற வழியே இல்லை, இவங்களை கேட்டே ஆகணும். ஓவேசா இருக்காங்களா, கண்டிப்பா அவரை பத்தி கேட்டே ஆகணும். மீனாட்சி சுந்தரனாரா, அவரை பத்தி கேட்டே ஆகணும். இந்த மாதிரி பிக்ஸ்டா இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்ப சிலபஸ்ல சேர்த்து இப்படி காகித மில்லத்து, அவரை பத்தி ஒண்ணுதான் இருக்கு, அதை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும், ஸ்ட்ராங்லி பாத்துக்காங்க. இந்த மாதிரி இதோட பிக்ஸ்டு கொஸ்டின் மாறவே மாறாது. முத்துராமலிங்க தேவர் பிக்ஸ்டு கொஸ்டின், அம்பேத்கர் பிக்ஸ்டு கொஸ்டின், அண்ணா, பெரியார், நாமக்கல் வீர ராமலிங்கனார், தேசிய விநாயகம் பிள்ளை, திருவிக்கா, இதெல்லாம் பிக்ஸ்டு கொஸ்டினா ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும். அழகா நீங்க அழகா அந்த ஷார்ட்கட் மைண்ட்ல இருந்துச்சுன்னா அழகா அடிச்சுட்டே இருப்பீங்க. கண்டிப்பா அங்க மிஸ் பண்ணவே மாட்டீங்க. புரியுது உங்களுக்கு? ரொம்ப இப்ப நான் சொல்லும் போது தெரியுதா? ஆமா சார், புரியுது சார். அங்க போனோன்னா அந்த 4 ஆப்ஷன்ல கண்டிப்பா 2 ஆப்ஷன் இது வரவே வராதுறாங்கிற தூக்கு தெரிஞ்சாலே போதும். மிச்சம் 2ல தான் ஒண்ணு. அது அந்த படிச்ச மைண்ட் அந்த இடத்துல யாவும் வரும், அழகா வரும், அழகா அடிச்சுட்டு வந்துடலாம், அழகா அடிச்சுட்டு வரலாம். புரியுதாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். இருக்கக்கூடிய நேரத்தை இன்னைக்கு நாள் எப்படி செலவழிக்கணும் செலவழிங்க. நைட்டு 10 மணிக்கு மேல தூங்கிருங்க. காலைல வெள்ளனா எந்திரிச்சு அது இதுன்னு போட்டு குழப்பாம எக்ஸாம் ஆளுக்கு கரெக்டா மைண்டை செலவழிச்சு போங்க. ஸோ அண்டு ஓஎம்ஆர்ல பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஃபுல் பண்ணியிருக்கும் பாருங்க. இதை நான் டெலகிராம்ல அனுப்புறேன். இந்த டோட்டல் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணிட்டு எடுத்தோன்னே எழுதிடாதீங்க. இந்த டோட்டல் பண்ணிட்டு இப்போ 200 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க, இதுல 67, இதுல 67, இதுல 66, இப்படிதான் இருக்கும். இதுல எடுத்தோன்னே ஃபுல் பண்ணிடாதீங்க. ரப் ஷீட்ல இருக்குல்ல, அதுல ஃபுல் பண்ணுங்க. இதே மாதிரி என்ன பண்ணுங்க, ரப் ஷீட்ல சும்மா பாக்ஸ்ல காமன் நேரம் கடைசியில டைம் தராங்க. அதனால நீங்க உடனே ஐயோ கடைசியில டோட்டல் பண்ணு இந்த 3 மணி நேரத்தை சரியா பயன்படுத்தாம விட்டுறாங்க. ஸோ இந்த நம்பரை தனியா எடுத்து எழுதிக்காங்க. எடுத்து எழுதி இதோட டோட்டல் 67 வரணும். இதோட டோட்டல் 67 வரணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த டோட்டல் பண்றது கூட தேவையில்லை. இது 67 கொஸ்டின் 67 தான். நீங்க என்ன பண்ணா எத்தனை ஏ இருக்குன்னா 3 ஏ இருக்கும். இந்த பாருங்க, 1 ஏ 2 ஏ 3 ஏ. இந்த 3 ஏவையும் கூட்டுற டோட்டல் தான் அங்க ஃபுல் பண்ண போறோம். 60 அப்படின்னு ஃபுல் பண்ண போறோம். ரைட்டா? இது மொத்த ஏ, மொத்த பி, மொத்த சி, மொத்த டி, மொத்த இ. மேக்சிமம் இ யாருமே போட மாட்டோம். விடை தெரியவில்லைங்கிறது யாரும் போடாதீங்க, போடவும் மாட்டோம். 200 கொஸ்டின் கட்டாயம் அட்டன் பண்ணிருங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் ஸ்கிப் ஆகக்கூடாது. சேமா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடக்கூடாது, எந்த கொஸ்டினையும் விட்டுறக்கூடாது. அதுதான் பிரச்சனையை உண்டாக்கும். புரியுதா உங்களுக்கு? சேமா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடக்கூடாது, எந்த கொஸ்டினையும் விட்டுறக்கூடாது. இது 2ல மட்டும் தெளிவா இருங்க. இந்த டோட்டல் 200 இருக்கணும், இங்கனையும் 200 இருக்கணும். அதுதான் ரூலு.
ரைட்டா? அப்ப ஏ ஏ ஏ மொத்த ஏ, இதுதான் மொத்த ஏ. இங்க நீங்க ஃபுல் பண்ணுங்க. மொத்த பி, அதுல பி 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 தனியா எடுத்து எழுதி டோட்டல் பண்ணுங்க. தனியா எடுத்து இந்த டோட்டலையும் அந்த ஏங்கிற டோட்டலையும் போட்டு பிங்கிற டோட்டலையும் போட்டு சிங்கிற டோட்டலையும் போட்டுட்டு மூணையும் கூட்டினா 200 வருதான்னு பாருங்க. எப்படி பார்த்தாலும் 200 வரணும். இப்படி கூட்டினாலும் 200 வரணும், அப்படி கூட்டினாலும் 200 வரணும். 200 வருதான்னு பாருங்க. 200 வந்தா மட்டும் இதுல போய் ஃபுல் பண்ணுங்க. பட் நீங்க கரெக்டா படிந்தா கரெக்டா வந்துடும். ஏன் இங்க எங்க மிஸ்டேக் ஆகும்னா 199 வரும்போது ஏதாவது ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாம விட்டுருப்போம். நீங்க ஒண்ணு இல்லை, இதை ஃபுல் பண்ணி இதை நீங்க எடுத்து எழுதிட்டு டோட்டல் பண்ணி பாருங்கவே. 200 வருதா, ஓகே, தைரியமா அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். டோட்டல் பண்ணும்போது கவனமா போகலாம். சப்போஸ் 200 வரல, நான் எங்கேயாவது ஒரு கொஸ்டின், இப்போ 124வது கொஸ்டின் ஏதாவது மேக்ஸா இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம், அட்டன் பண்ணாம வந்திருப்போம். ஏன் 299 வருது அப்படின்னா, அப்ப எங்கேயோ ஒரு எண்ணிக்கை குறைவா இருக்கு. அப்ப டக்கு டக்கு டக்குன்னு வெரிஃபை பண்ணணும்னா, ரைட், இதுல ஒரு கொஸ்டினை விட்டுருக்கோம், அந்த பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்படி 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 பார்க்கணும், இப்படி 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 பார்க்கும்போது டக்கு டக்குன்னு தெரிஞ்சிடும். டக்குன்னு எப்படி பார்த்தாலும் தெரிஞ்சிடும். ரைட்டா? அப்ப என்னன்னா, ஒரு கொஸ்டின் நம்ம விடுபட்டு இருக்குன்னா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதோட டோட்டல் 67 வந்துச்சுன்னா எந்த கொஸ்டின் இதுல விடுபடலை. ஸோ அதனால தான் நான் 67ன்னு சொல்றேன். இந்த இதுல 66 தான் வருதுன்னா அப்ப ஏதோ ஒரு கொஸ்டின் விடுபட்டு இருக்கும். இந்த லைன்ல தான் ஏதோ விடுபட்டு இருக்கு. இந்த கொஸ்டின்ல 66 இருக்கு, இதுல 65 வரும், இதுல ஒரு கொஸ்டின் விடுபட்டு இருக்கு. அந்த விடுபட்ட கொஸ்டினை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான். புரியுது உங்களுக்கு? ஏதாவது ஒரு இடத்துல விடுபட்டு இருந்தா அதை சரி பண்ணிக்கலாம். 15 நிமிஷம் இருக்கு, தாராளம். இதுல நீங்க ஃபுல் பண்ணிட்டு இங்க 0ன்னு இருக்கு பாருங்க, 60ன்னு இங்க இங்க டோட்டலா 60 வருதுன்னா எடுத்தோன்னா 60ன்னு ஃபுல் பண்ணிட்டா இங்க 0 போட்டா 600 ஆகி போகும். அப்படி ஃபுல் பண்ண கூடாது. ஸோ 0 60ன்னு தான் போடணும். எத்தனை டிஜிட் இருக்குன்னு பார்க்கணும். டிஜிட்டல் லாஸ்ட்ல எழுதணும், முன்னாடி 0 சேர்த்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? 42 இப்போ 000 இங்க பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா 8 பாக்ஸ் இருக்கும், 2 4 6 8 இருக்கும். உங்களுடைய அங்க போய் கொஸ்டின் புக்லெட்ல போய் பாருங்க, 8 நம்பர் தான் இருக்கும், கட்டாயம் 8 நம்பர் தான் இருக்கும். ஒருவேளை 7 நம்பர் இருக்கு அப்படின்னு வச்சுக்காங்கவே, 7 நம்பர் இருக்குன்னா முன்னாடி 0 போட்டுக்கணும். முன்னாடி 0 போட்டு அந்த அந்த 7 டிஜிட் அப்படியே எழுதணும். ஆனா 8 டிஜிட் கரெக்டாவே எல்லாருக்கும் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ 8 டிஜிட் இருக்குன்னா 8 டிஜிட், 10 டிஜிட்னா 10 டிஜிட். புரியுதா உங்களுக்கு? ஸோ முன்னாடி 0 போட்டு ஆரம்பிக்கணும். முதல் எழுதிட்டு கடைசியில 0 போட்டுக்கலாம்னு வைக்காதீங்க, அது வேல்யூ மாறும். வேல்யூ மாறும். உங்களுடைய பெயர்கள் எல்லாமே தெளிவா இருக்காதுல அப்படின்னு ஒரு முறை இதுல பாத்துக்காங்க. ரைட்டாப்பா? ஸோ அட்டன் பண்ணும்போது தமிழை நீங்க ஒன்றை இதுல எதுவும் குறுக்கீடு கீரல் அது இது எல்லாமே இந்த கோடா இருக்கட்டும், இந்த பார் கோடு இங்கனக்குள்ள ஒரு கியூஆர் கோடு இருக்கும், இங்கனக்குள்ள இருக்கும் அந்த சாரி பார் கோடு, இங்க ஒரு பார் கோடு இருக்கும். எதையும் டேமேஜ் பண்ணாம பாத்துக்காங்க. இந்த சைடு அந்த சைடு அது இது மடிக்கிறது எதுவுமே பண்ணக்கூடாது, டேமேஜ் ஆகாம பாத்துக்காங்க. அண்ட் லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரேக சைனு, இந்த சைன் விட்டுறாதீங்க, ரேக விட்டுறாதீங்க. எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசர் ஒரு சைன் போட்டிருப்பாரு, எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசரும் 2 சைன் போட்டிருப்பாரு. நம்ம போடுற சைன் இந்த இங்க ஒரு சைன், தேர்வரின் கையொப்பம். கண்காணிப்பாளர் கையொப்பம்னா எக்ஸாம் ஹால் சூப்பர்வைசர், தேர்வரின் கையொப்பம் நம்ம கையொப்பம் எங்கனக்குள்ள, அதை அவசரப்பட்டு மாத்தி போடாதீங்க. ஹால் டிக்கெட்ல கையெழுத்து போட்டு ஹால் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்துருங்க. ஹால் டிக்கெட் கவுன்சிலிங் போகும்போது தேவைப்படும், ஹால் டிக்கெட் கவுன்சிலிங் போகும்போது தேவைப்படும். தயவு செய்து ஹால் டிக்கெட்ல கையெழுத்து வாங்கிட்டு வந்து ஹால் டிக்கெட்டும் கொஸ்டின் பேப்பர், நாளைக்கு நமக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட் வரல, ஏதாவது ஒரு கிளைம் பண்ணி போறோம்னா நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் கையில இருக்கணும். ஹால் டிக்கெட் மட்டும் கையில இருக்கக்கூடாது, கொஸ்டின் பேப்பரும் கையில இருக்கணும். ரெண்டும் கையில இருந்தா மட்டும்தான் நம்ம ஏதாவது கிளைம் பண்ண முடியும். முறை ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் முடிகிற வரைக்குமே, அப்பாயின்மெண்ட் ஆகி நீங்க சேர்ல உட்கார்ற வரைக்குமே, வாழ்நாள்ல சாகுற வரைக்கும் கூட அந்த கொஸ்டின் பேப்பரை பத்திரமா வச்சுக்கோங்க. நான் சொல்றது புரியா? அந்த ஹால் டிக்கெட் அந்த கொஸ்டின் பேப்பரும் பொக்கிஷமா வச்சுக்காங்க, உங்களுடைய வெற்றியின் நினைவா வச்சுக்காங்க. அலகாபாத் தூண் மாதிரி, மெக்ரவலி இரும்பு தூண் மாதிரி நம்முடைய வெற்றியின் நினைவா இருக்கட்டும். புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பா அதோட வெற்றி பெறுவீங்க, அதுல எந்த மாற்று கருத்துல. உங்களுடைய ஒட்டுமொத்த உழைப்பு வீணாக சிறிய சிறிய சிறுதுளி பெருவெள்ள மாதிரி சேர்த்துட்டு வந்திருக்கீங்க. இப்ப பெரும் வெள்ளமா இது பண்ண போறீங்க. அந்த வெள்ளமும் அழகான முறையில இது பண்ண போறீங்க, பிரசன்டேஷன் பண்ண போறீங்க. ரைட்டா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் மட்டும் இல்லாமல் போனா போதும், ரிலாக்ஸேஷனை ஜாலியா போங்க. இது வரைக்கும் எக்ஸாம் எழுத போக முன்னாடி நான் 140 130 அடிச்சேன் சார் படிக்காம போய், இப்ப படிச்சுட்டு போறீங்க 170 180 எடுக்க போறீங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? எதுவுமே படிக்காம வரவங்களை பத்தி கவலைப்படக்கூடாது, வேக்கண்ட பேஸ் பண்ணி வரவங்களை பத்தியும் கவலைப்படக்கூடாது. நமக்கு தேவை ஒரு வேலை, அது ஏதோ ஒரு வேலை கிடைக்கட்டும், நம்ம நல்லா அட்டன் பண்ணுவோம், நல்ல கொஸ்டின் பண்ணுவோம், அவ்வளவுதான். பிஎஸ்டிஎம் அது இது எதை பத்தி யோசிக்கக்கூடாது. ப்ரெசன்ட் நம்மளுடைய ஒட்டுமொத்த திறமையும் காமிப்போம். கடவுள் நம்மளையும் நம்ம வீட்டில் நல்லா தான் படிக்க வச்சிருக்காங்க. நம்மளும் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம், மீடியமா படிச்சோமோ, லோவா படிச்சோமோ, ஃபெயில் ஆகி படிச்சோமோ, மெரிட்ல படிச்சோமோ, நம்மளும் படிச்சு தான் வந்திருக்கோம். நம்மளுடைய திறமையை நம்ம காமிக்கிறதுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு நல்ல ஒரு ஆயுதமா இருக்கும். கல்வி நம்ம திறமையை காமிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். அது ஒன் ஆஃப் த இன்டர்வியூ தான். உனக்கு இது தெரியுதான்னு கேட்டு டைம் கொடுக்குது. இன்டர்வியூல கூட பதட்டமாகும், நேருக்கு நேரா இது உங்களுக்கு டைம் கொடுக்குதா, எனக்கு தெரியும், இந்த மாதிரி அது கூட பேசுறது தான்.
இப்போ அந்த கொஸ்டின் அட்டன் பண்றதுதான். புரியுதா உங்களுக்கு? ஜாலியா அட்டன் பண்ணாலே நல்லா நல்லா அடிச்சிருவீங்க, ப்ரெஷர் பதட்டம் இல்லாம. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எக்ஸாம்பிள் நான் பார்த்துருக்கேன், பதட்டப்பட்டுட்டு இந்த டைம் இந்த ஓஎம்ஆர் தப்பு பண்றது, இன்னைக்கு நல்லா படிச்சவங்க தான் அதை செய்யறாங்க. ஓஎம்ஆர் தப்பு பண்றது, பதட்டப்பட்டு அது பண்றது, ஏதாவது அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஸோ இதுல பொறுத்தளவுக்கு ஃபுல் பண்றது அவங்க இன்விஜிலேட்டர் தான் ஃபுல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சூப்பர்வைசர் இன்விஜிலேட்டர் தான் அவங்க தான் ஃபுல் பண்ணணும். அவங்க ஃபுல் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து ஃபுல் பண்றாங்களான்னு பாருங்க. கண்ணில் அவங்க கரெக்டாக ஃபுல் பண்றாங்களான்னு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா இந்த இந்த இருக்கிற நம்பரை வரிசையை எடுத்து எழுதி டோட்டல் பண்றாங்களான்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க நீங்க பார்த்துட்டு ஓகே பண்ண முடியாது, அவங்க சைனே பண்ண விடுங்க. புரியுதா உங்களுக்கு? ரைட், ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோ. இதை பொறுத்தளவுக்கு ஓஎம்ஆர் பொறுத்தளவுக்கு அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஓஎம்ஆர் சீட்டை எடுத்து வந்துடுறாங்க, ஓஎம்ஆர் சீட்டை கொடுத்துட்டு வந்துருங்க, கொஸ்டின் பேப்பரை கொண்டு வந்துருங்க. ரைட்டா? சரி, சும்மா சொன்னேன். அண்ட் மோர் தான் டைம் கீப்பிங் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதே மாதிரி பிளாக் பால் பாயிண்ட் பென் 3 வச்சுக்காங்க, 2 வைக்காதீங்க, 3 வச்சுக்காங்க. 2 உங்களுக்கு, 1 யாருக்காவது கொடுக்குறது. எக்ஸாம் ஹாலில் யாராவது தெரியாம ப்ளூ லெட் கொண்டு வந்துருப்பாங்க, யாராவது பாவம் எக்ஸாம் பத்தி தெரியாமையே இருப்பாங்க, உதவி பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. 1க்கு 3 வச்சுக்காங்க, 5 கூட வச்சுக்காங்க. யாருக்காவது தேவைன்னா டக்குன்னு இந்த ஒன்று இருக்குன்னு கையில் எடுத்து கொடுத்துக்கலாம், உதவி பண்ற எண்ணத்திலேயே போங்க. புரியுதா உங்களுக்கு? ஸோ அது கொஞ்சம் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே சென்ட் இந்த மாதிரி அடிக்காதீங்க. நீங்க அடிச்சுட்டு போனீங்கன்னா பக்கத்துல எக்ஸாம் ஹாலில் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். அவங்களுக்கு சில பேருக்கு அந்த சென்ட் ஸ்ப்ரே வந்து அவங்களுக்கு தலைவலி வரும். சரியா? அதே மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செய்து இந்த புது தேர்வுகள் தான் அவாய்ட் பண்ணிடுங்க. ட்ரெஸ் கோடிங்கெல்லாம் சாதாரண நார்மல் உடையை உடுத்துங்க. எக்ஸாமுக்குன்னு புது ட்ரெஸ் போட்டு போறேன், எக்ஸாமுக்குன்னு சொல்லி மெனக்கெடுறேன், மேக்கப் பண்றேன், அது பண்றேன் இது பண்றேன்னு எந்த நேரமும் வேஸ்ட் பண்ணாங்க. நார்மல் உடையா வள்ளலார் மாதிரி எளிமையா போங்க. வள்ளலார் மாதிரி, ஏன்னா இவ்வளவு படிச்சிருக்கோம் நம்ம, எளிமையா போங்க. எக்ஸாம் ஹாலுக்கு சாதாரணமா போங்க, அட்டன் பண்ணுங்க, சாதாரணமா வாங்க வீட்டுக்கு, கரெக்டா இருக்கும். வந்தோன்னா வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா தூங்கினாலும் சரி, ஆன்சர் கீ செக் பண்ணலாம், அது உங்களுடைய விருப்பம். ரைட்டா? ஸோ நன்றி. உங்களுக்கு வந்து இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்துருப்பீங்க. கண்டிப்பான முறையில் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. ஆனா அடிச்சு நொறுக்குவீங்க, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். என் மனசு ஒண்ணு இருக்கு, என்னன்னா நம்ம வந்து என்னன்னா எவ்வளவு நீங்க நிறைய பாருங்க, எவ்வளவு படிச்சாலும் அந்த ஷார்ட்கட் பாருங்க நம்மளை கொண்டு வந்தாங்க நிப்பாட்டு. நீங்க படிக்கும் போது உணர்ந்துருப்பீங்க. நம்ம கடல் கணித மேக்ஸ் புக் இருக்கு பாருங்க, அந்த மேக்ஸ் புக்ல போய் பாருங்க, அந்த எம்டிஹெச் முறை, இந்த காலம் வேலையில பாருங்க, அந்த புக்கை வித்தின் 1/2 மணி நேரத்துல முடிச்சிடலாம். 1/2 மணி நேரத்துல நீங்க முடிச்சிடலாம். அந்த எம்டிஹெச் முறையை வச்சு எந்த கணக்கு கேட்டாலும் அடிக்கலாம், என்ன கேட்டாலும் அடிக்கலாம். ஸோ சிம்பிளா ஒரு புக்கு பாருங்க, அவ்வளோ அந்த அளவுக்கு அந்த ஒர்க் அவுட், அந்த உழைப்பு எல்லாமே உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும். நாங்க போட்ட ஓல்டு கொஸ்டின்ஸ் இருக்கு பாத்தீங்களா, முத்தா போட்டு கொடுத்துருக்கோம், கண்டிப்பா உங்களுக்கு உதவியா இருக்கும். தமிழ் புக்கு கொடுத்துருக்கோம், சோசியல் புக் கொடுத்துருக்கோம். எங்களால முடிஞ்ச எவ்வளவு ஒட்டுமொத்த உழைப்பை நாங்க கொடுத்துட்டோம். யூடியூப்ல எல்லா வீடியோஸும் கொடுத்துருக்கோம். எவ்வளவு கொடுக்க முடியுமோ, எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவியும் செஞ்சுட்டோம். புரியுதா உங்களுக்கு? நீங்க போய் பிரசன்ட் பண்றது மட்டும்தான் வேலை. நல்ல முறையில் பிரசன்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஆல். அனைவருக்கும் தேர்வுனால வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கடவுள் கண்டிப்பா துணை இருக்காரு. நான் லாஸ்டா திருவண்ணாமலை கிரிவலம் போனேன். ஸோ எல்லாருக்காகவுமே அந்த கண்டிப்பா அந்த கிரிவலம் போகும்போது அப்படிதான் வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும் கண்டிப்பா. ஸோ எல்லா கோயில்கள்லையும் வேண்டியிருக்கேன், கிறிஸ்டின் கோயில்லையும் வேண்டியிருக்கேன், எல்லா கோயிலையும் வேண்டியிருக்கேன். அப்படியே போகும்போது இப்படி வேண்டிக்கிற வேண்டிதான், அந்த மாதிரி வேண்டியிருக்கேன். ஸோ எல்லா மதமும் சம்மதம் தான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. அண்டு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. நான் ஏதாவது டவுட் கிளியர் பண்ற மாதிரி தான். டவுட் மேக்ஸிமம் டவுட் இருக்காது, எல்லாமே முடிஞ்சு. ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். இதுக்கப்புறம் அந்த வீடியோ பதிவு எதுவும் வராது, நீங்க ரிலாக்ஸா படிங்க, டைம் எதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.